ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுடைய மொபைல் மூலமாக எப்படி இந்தியன் கேஸ் வாடிக்கையாளர்கள் இகேவிசியை எப்படி கம்ப்ளீட் செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியாக நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமே பண்ணிக்கலாம். அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் இந்தியன் ஆயில் 1 என்ற அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் யூசர் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏற்கனவே பழைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து சிம்பிளாக லைட் மோடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரீஃபில் ஆர்டர், ஃபேமிலி புக்கிங் ஹிஸ்ட்ரி, இகேவிசி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து லாகின் ஆகலாம். ஸோ லாகின் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் இப்போ நான் வந்து இகேவிசி பண்ண போகிறேன், அதனால் இகேவிசின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து யுவர் ஜர்னி பிகின் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து லாகின் டு இன்ஸ்டால் 1 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். லாகின் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, பதிவு பண்ண போகிறீங்க, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நோ அக்கௌண்ட் எட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இது கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு என்டர் தி டீடைல் பிலோ ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் கேஸ் ஏஜென்சி கிட்ட கொடுத்துருப்பீங்க ஒரு மொபைல் நம்பர், எஸ்எம்ஸ்லாம் வரும், அந்த மொபைல் நம்பர் தான் இங்கே வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பேக் போயிட்டு நான் லாகின் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இகேவிசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். லாகின் டு இந்தியன் ஆயில் அப்படின்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து எனேபிள் பயோமெட்ரிக் லாகின், நீங்கள் வந்து பயோமெட்ரிக் மூலமாகவும் லாகின் ஆகலாம். ஸோ அதை நான் பண்ணலை, அதனால் நான் ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் அல்லது பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்து லாகின் ஆகிக்கிறேன். ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணி லாகின் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ லாகின் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹை அப்படின்ட்டு உங்களுடைய நேம் வந்துருக்கும். ஸோ லாகின் ஆகிட்டீங்கன்னா உங்களோட நேம் வந்து, அதாவது இந்த கேஸ் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரோட யாருக்கு பேரில் இருக்கோ அந்த நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆன அப்புறமா கீழே நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ண போறீங்கன்னா ரீஃபில் ஆர்டர் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஒரு வேலை ஃபேமிலி புக்கிங்னா கூட பண்ணிக்கலாம். இகேவிசி பண்ண போகிறதா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இகேவிசி பண்ண போகிறோம். ஸோ இகேவிசி பண்ணணும்னாக்கா இகேவிசின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இகேவிசி டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. March 3, 2026 அப்படி நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இது எப்படி பண்ணலாம் கேட்டிங்கனாக்கா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ண வருவாங்க. ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு 300 ரூபா ஃபீஸ் மாதிரி கட்டி அது வந்து கேஸ் நல்லா இருக்கா, நீங்கள் வந்து அந்த ரெகுலேட்டர்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி ஒரு வீடியோக்களில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபார்ம் வந்து வெரிஃபை பண்ணுறப்போ இந்த இகேவிசி பண்ணிடணும். ஸோ இது வந்து கேஸ் ஏஜென்சி தான் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்களாவே உங்களுடைய மொபைல் மூலமே பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஏஜென்சி அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்து தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம மொபைலே பண்ணிக்கலாம். அது எப்படி நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணிட்டுன்றதால நான் திரும்ப இகேவிசி பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மோடு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது. கீழே பார்த்தா வாட் இஸ் கேவிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேவிசி வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே படிச்சு பார்த்துங்க. படிச்சு பார்த்துட்டு கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு ஃபேஸ் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு இதில் கேட்கும். இதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி என்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண சொல்லுது. இப்போ டவுன்லோட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆதார் ஃபேஸ் ஆர்டின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்துங்க. ஸோ நான் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகின உடனே நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அது மூலமா நீங்கள் வந்து ஃபேஸ் ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து இகேவிசி பண்ணலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஃபேஸ் ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் வந்து அலோ கேட்குது, பர்மிஷன் கேட்குது. ஸோ ஆதார் ஃபேஸ் ஆடியோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக டேக் பிக்சர் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அப்படின்னு கேட்குது. அதனால் நான் இதுக்கு வந்து அலோ கொடுக்கணும். ஸோ நான் வந்து வைல் யூசிங் த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அலோ கொடுத்துக்கிறேன். ஸோ அலோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் வந்து ஒரு 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அட்வர்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சு பார்த்துங்க. படிச்சு பார்த்துட்டு அப்புறமா அங்கே ஒரு கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து காட்ட சொல்லும். ஸோ இதில் வந்து காட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து இது மாதிரி க்ரீனில் வரும். க்ரீனில் வந்துச்சுன்னா வந்து ப்ளீஸ் லிங்க் டு கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேப்சர் பண்ணால் போதும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகிடும். உங்களுக்கு இது போல் உங்களோட இமேஜ் வந்து கேப்சர் ஆன உடனே உங்களுடைய ஆதாரில் என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ அந்த ஆதாரோட ஃபோட்டோ இதில் வந்து காமிக்கும். ஸோ அது காமிச்ச அப்புறமா அது சேமாக இருக்கிற பட்சத்தில் கேப்சர் ஆன உடனே இகேவிசி கம்ப்ளீட்டட்
கன்ஃபர்மேஷன் ஒரு இகேவிசி ஆரம்பி சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ இது வந்தாவே போதும், உங்களுக்கு வந்து இகேவிசி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இகேவிசி கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லைன்றதை ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திரும்ப உங்களுடைய இந்தியன் ஆயில் கேஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸில் கீழே பார்த்தீங்கன்னா இகேவிசி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எப்போ இகேவிசி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இகேவிசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற டேட் வந்து இருக்கும். ஸோ இகேவிசி நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்கா இது போல் இகேவிசி மோடு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. பயோமெட்ரிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போலவே உங்களுக்கு வந்து அப்டேட் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் வந்து அப்டேட் பண்ணது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இது போல் உங்களுடைய கேஸ் இந்தியன் ஆயில் அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஈஸியாக இகேவிசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.